வணக்கம் மக்களே, நான் உங்கள் கார் ஃபேக்டரி பாலமுருகன் பேசுகிறேன். நம்ம 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ராயல் கார்ஸ் கிருஷ்ணகிரியில். ஸோ அந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் எல்லாமே பெரிய வண்டி போட்டிருந்தோம். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா 5 சீட்டர் போட போகிறோம். ஸோ 5 சீட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேட்ச்பேக் இருக்குது, செடன் டைப் வண்டி இருக்குது, லோ பட்ஜெட் இருக்குது, ஹை பட்ஜெட் இருக்குது, எல்லா வண்டியுமே இருக்குது. வணக்கம் மக்களே, நான் உங்கள் கார் ஃபேக்டரி பாலமுருகன் பேசுகிறேன். 2 நாளைக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ராயல் கார்ஸில் இருந்து. ஸோ அந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் பெரிய வண்டிங்க போட்டிருந்தோம். 7 சீட்டர், 8 சீட்டர், 9 சீட்டர் போட்டிருந்தோம். ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் எல்லாமே 5 சீட்டர் போட போகிறோம். 5 சீட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேட்ச்பேக் டைப் வண்டி இருக்குது, செடன் டைப் வண்டி இருக்குது, லோ பட்ஜெட் இருக்குது, ஹை பட்ஜெட் இருக்குது, எல்லா பட்ஜெட்டுமே இருக்குது. 1,75,000 பட்ஜெட்லேருந்து உங்கள் வண்டி இருக்குது. ஸோ கிருஷ்ணகிரி மக்கள் லோ பட்ஜெட்டில் ஒரு ஹை குவாலிட்டியான வண்டி வாங்க நினச்சிங்கன்னா நேராக கிளம்பி ராயல் கார்ஸ் வந்துடலாம். ஸோ இந்த வீடியோவில் என்னென்ன வண்டி இருக்குது பார்த்தீங்கன்னா ஹோண்டா சிட்டி இருக்குது, வெர்னா 2 வண்டி இருக்குது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா i20 இருக்குது, ஸ்விஃப்ட் இருக்குது, ஸ்விஃப்ட் டிசைர் இருக்குது, லோ பட்ஜெட்டில் வெரிட்டோ இருக்குது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேகனார் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லா வண்டியுமே இருக்குங்க. எல்லா டைப் வண்டியுமே மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கோம். 1,75,000 பட்ஜெட்லேருந்து இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா வண்டிக்கும் லோன் வசதியும் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம ராயல் கார்ஸ் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி டு சென்னை ஹைவேஸில் சுண்டம்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது. கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கும். அந்த சுண்டம்பட்டியில் அப்படி யூட்டர்ன் போட்டு மறுபடியும் நீங்கள் கிருஷ்ணகிரி திரும்பினோடனே லெஃப்ட் சைடு நம்ம லொக்கேஷன் இருக்குங்க. ரோட்டு ஓரத்துலேயே இருக்குது. அதாவது நீங்கள் சென்னை போகிறதா இருந்தால் ரைட் சைடு, அப்படியே நீங்கள் யூட்டர்ன் போட்டிங்கன்னா லெஃப்ட் சைடுங்க, ரோட்டு ஓரத்துலேயே இருக்குது நம்ம ராயல் கார்ஸ் கிருஷ்ணகிரி. ஸோ வாங்க வீடியோக்களை போகலாம், என்னென்ன வண்டி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ வண்டியோட ரேட் என்ன, மாடல் என்ன, எவ்வளோ ஓடி இருக்குது, நீங்கள் எவ்வளோ கட்டணும் எல்லாமே சொல்லியிருக்கோம். ஸோ வீடியோ கடைசி வரை பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பண்ணி தட்டி விட்ருங்க. வண்டியோட ரேட் எல்லாமே ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது, எல்லாமே நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். அதே மாதிரி லோன் வசதியுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வண்டியுமே பண்ணி கொடுப்பாங்க. ஸோ லோக்கல் ஃபைனான்ஸ்லேயும் பண்ணி கொடுப்பாங்க, உங்களுக்கு பேங்க்லேயும் பண்ணி கொடுப்பாங்க. வீடியோவில் நம்பருக்கு கூப்பிடுங்க. வணக்கம் மக்களே, நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மொத்த லோ பட்ஜெட் வண்டி பார்த்தீங்கன்னா ஹூண்டாய் வெர்னா தான் பார்க்க போகிறோம். இந்த வண்டிக்கு சொல்கிற ரேட் அப்படின்னு பார்க்கும்போது 2,95,000 தான் சொல்கிறாங்க. அதுவுமே நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். ஸோ 2,95,000 பட்ஜெட்டுக்கு ஹூண்டாய் வெர்னாங்க எங்கேயுமே கிடைக்காது. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இன்டீரியர், எக்ஸ்டீரியர், என்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ வெர்னா அப்படிங்கிற போது செடன் டைப் வண்டி உள்ள 5 பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். 20 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும். லோக்கலில் மாஸ் கட்டுறதுக்கு சூப்பரான வண்டி, வேறு லெவல் லக்ஸூரியஸாக இருக்கும். ஸோ ஹூண்டாய் வெர்னா 1.6 SX 2012 மாடல். இது வரைக்கும் 90,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN 22 ஃபியல் டீசல், இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடி உள்ள ரெண்டும் பார்த்தீங்கன்னா 80% இருக்குது, பின்னாடி பார்த்தீங்கன்னா 40% இருக்கும். ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப் எண்ட் மாடலுங்க, ஃபுல் ஆப்ஷன் வந்துடும். சீட் கவர்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குங்க. சூப்பரான இன்டீரியரு, ஏசி, பவர் ஸ்டேரிங், 4 விண்டோவுமே பவர் விண்டோ, சென்ட்ரலாக் சீட் கவர் போட்டிருக்காங்க, டிஎல் ஏர் பேக், ஏபிஎஸ் பிரேக்கு, ரிவர்ஸ் சென்சார், இம்பிள்ட் செட்டு எல்லாமே வந்துடும். வண்டி உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்குது, நேரில் வந்து பாருங்கள். ஸோ இந்த வண்டிக்கு லோன் வசதி பார்த்தீங்கன்னா ஒரு 1,000,000 1,4 லட்சம் வரைக்கும் பண்ணி கொடுப்பாங்க. என்ன டோட்டல் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன், கூப்பிடுங்க. 2,95,000 நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். சூப்பரான வண்டி. அடுத்து பார்க்க போகிற லோ பட்ஜெட் வண்டி பார்த்தீங்கன்னா ஹூண்டாய் i20 தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வண்டிக்கு சொல்கிற ரேட் அப்படின்னு பார்க்கும்போது இதுவுமே 2,95,000 தான். அதுவுமே நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். 2012 மாடல். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 3 ஓனர் இருக்காங்க. 1,49,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN 02 ஃபியல் டீசல், இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் 4மே பிராண்ட் நியூ புதுசுங்க. 4 டயருமே புதுசு தான். அடுத்து ஒரு 35,000 கிலோமீட்டர் ஓட்டலாம். ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் 5 பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். 22 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும். ஹேட்ச்பேக் டைப் வண்டி, ஏசி, பவர் ஸ்டேரிங், 4 விண்டோமே பவர் விண்டோ, சென்ட்ரலாக் சீட் கவர் போட்டிருக்காங்க. ஸோ வண்டி குவாலிட்டியாக இருக்குது. வண்டியோட இன்டீரியர், எக்ஸ்டீரியர், என்ஜின் கண்டிஷன் எல்லாமே குவாலிட்டியாக இருக்குது, நேரில் வந்து பாருங்கள். இந்த வண்டிக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 1,50,000 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன், கூப்பிடுங்க. 2,95,000 நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். சீட் கவர்லாம் நல்லாவே இருக்குது. அடுத்ததாக பார்க்க போகிற லோ பட்ஜெட் வண்டி பார்த்தீங்கன்னா வெரிட்டோ தான் பார்க்க போகிறோம். 2012 மாடலுங்க, மகேந்திரா வண்டி. ஸோ இந்த வண்டியெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பைக் மாதிரி தான். நீங்கள் அடி நடிக்கலாம், உங்களுக்கு செலவே வைக்காது. 23 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும். 5 பேர் கம்ஃபர்டபுளாக போகலாம். செடன் டைப் வண்டி. ஸோ பின்னாடி டிக்கியெல்லாம் பெருசாக இருக்கும், நிறைய லக்கேஜும் வைக்கலாம். 2012 மாடல். இந்த வண்டிக்கு சொல்கிற ரேட்டு பார்த்தீங்கன்னா
1,85,000 தான் சொல்கிறாங்க. அதுவுமே நெகோசியபிள் ப்ரைஸ் தான். ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி 2 ஓனர் இருக்காங்க. TN 31 ஃபியூயல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடி உள்ள ரெண்டும் 90% இருக்கும், பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 50% இருக்கும். ஏசி, பவர் ஸ்டேரிங், சீட் கவர் போட்டிருக்காங்க. ஸோ லோ பட்ஜெட்டில் குவாலிட்டியான வண்டி நேரில் வந்து பாருங்கள். சீட் கவர்லாம் சூப்பராக இருக்குது. 1,85,000 நெகோசியபிள் ப்ரைஸ் தான். ஸோ இந்த வண்டிக்கு லோன் வசதி பார்த்தீங்கன்னா ஒரு 80,000 90,000 வரைக்கும் பண்ணி தருவாங்க. அடுத்து பார்க்க போகிற லோ பட்ஜெட் வண்டியுமே பார்த்தீங்கன்னா ஹூண்டாய் வெர்னா தான். ஸோ இந்த வண்டிக்கு சொல்கிற ரேட்டும் பார்த்தீங்கன்னா 2,95,000 தான். அதுவுமே நெகோசியபிள் ப்ரைஸ் தான். ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஹூண்டாய் வெர்னா SX 1.6 2012 மாடல் TN 07 ஃபியூயல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் 4மே பிராண்ட் நியூ புதுசுங்க. 4 டயருமே புதுசாக தான் போட்டிருக்காங்க. ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் வண்டி உங்களுக்கு சூப்பராக இருக்குது. இன்டீரியர், எக்ஸ்டீரியர், என்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது. வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி, பவர் ஸ்டேரிங், 4 விண்டோமே பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் சீட் கவர் போட்டிருக்காங்க. டூயல் ஏர் பேக், ABS பிரேக்கு, ரிவர்ஸ் சென்சார் எல்லாமே வந்துடும். ஸோ வண்டி உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்குது. நேரில் வந்து பாருங்கள். இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் 5 பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். 20 கிலோமீட்டர் மேலே உங்களுக்கு மைலேஜ் கிடைக்கும். செம்ம லக்ஸூரியஸாக இருக்கும். வண்டிக்கு சொல்கிற ரேட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி 2,95,000 தான். அதுவுமே நெகோசியபிள் ப்ரைஸ் தான். ஸோ இந்த வண்டிக்கு ஓனர் தான் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 4 ஓனர் இருக்காங்க. ஸோ 4 ஓனர்னு சொன்னோன்னே நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஒரு மெக்கானிக் குட்டி கூட நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ 4ங்கிறது ஜஸ்ட் நம்பர் தான். இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்கும். 2,95,000 தான். ஸோ லோன் வசதியை பார்த்தீங்கன்னா ஒரு 1,50,000 லட்சம் வரைக்கும் பண்ணி கொடுப்பாங்க. அடுத்து பார்க்க போகிற லோ பட்ஜெட் வண்டி பார்த்தீங்கன்னா செவர்லெட் செயில் தான் பார்க்க போகிறோம். இந்த வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 2,30,000 தான். அதுவுமே நெகோசியபிள் ப்ரைஸ் தான். ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் 5 பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். 22 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும். பெரிய வண்டி. செயில் LS 2014 மாடல். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 ஓனர் இருக்காங்க. இது வரைக்கும் 1,45,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN 11 ஃபியூயல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் 4மே பார்த்தீங்கன்னா ஒரு 60% இருக்கும். ஸோ வண்டியோட இன்டீரியர், எக்ஸ்டீரியர், என்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குங்க. நல்ல வண்டி, நல்ல மைலேஜ் கொடுக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டியுமே குவாலிட்டியாக இருக்குது. ஒரு மெக்கானிக் குட்டி வந்து கூட நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கலாம். வண்டியோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஏசி, பவர் ஸ்டேரிங், 4 விண்டோமே பவர் விண்டோ, சீட் கவர் போட்டிருக்காங்க. ஸோ வண்டிக்கு சொல்கிற ரேட்டு 2,30,000 தான் சொல்கிறாங்க. அதுவுமே நெகோசியபிள் ப்ரைஸ் தான். இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க. நேரில் வந்து பாருங்கள். என்ன டவுட்னா வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன், கூப்பிடுங்க. அடுத்ததாக பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் டிசையர் தான் பார்க்க போகிறோம். டிசையர் அப்படிங்கிற போது டீசல் வண்டி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செடான் டைப் வண்டிங்க. உங்களுக்கு 23 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும். நல்ல மைலேஜ் கொடுக்குற வண்டி. ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் VDI வேரியண்ட்டு 2017 மாடல். இது வரைக்கும் 95,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN 73. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 3 ஓனர் இருக்காங்க. ஃபியூயல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் 4மே பிராண்ட் நியூ புதுசுங்க. 4 டயருமே புதுசாக தான் போட்டிருக்காங்க. அடுத்து ஒரு 35,000 கிலோமீட்டர் ஓட்டலாம். ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஏசி, பவர் ஸ்டேரிங், 4 விண்டோமே பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் சீட் கவர் போட்டிருக்காங்க. டூயல் ஏர் பேக், ABS பிரேக்கு, ரிவர்ஸ் கேமரா, ரிவர்ஸ் சென்சாரு, அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ரியர் ஏசி இம்பிள்ட் செட்டு எல்லாமே வந்துடும். இந்த வண்டியில் A to Z இருக்குது. எல்லா ஆப்ஷனுமே இருக்குது. நல்ல மைலேஜ் கொடுக்கும். ரீசேல் வேல்யூவும் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. இந்த வண்டிக்கு சொல்கிற ரேட் அப்படின்னு பார்க்கும்போது 6,15,000 சொல்கிறாங்க. இது நெகோசியபிள் ப்ரைஸ் தான், ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது. இந்த வண்டிக்கு லோன் வசதியை பார்த்தீங்கன்னா ஒரு சிவில் பக்காவாக இருந்தால் 5,50,000 லட்சம் வரைக்கும் லோன் வசதியை பண்ணி கொடுப்பாங்க. ஸோ வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன், கூப்பிடுங்க. 6,15,000 நெகோசியபிள் ப்ரைஸ்.
அடுத்ததாக பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா எல்லாருமே கேட்டுட்டு இருந்த வண்டி தான் பார்க்க போகிறோம். ஹோண்டா சிட்டி அப்படிங்கிற போது வேறு லெவல் மாசு லுக் கொடுக்கும். லோக்கலில் ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்கும். ஹோண்டா சிட்டி எஸ்விங்க. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் 2014 மாடல். இது வரைக்கும் 1,69,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. TN 11 ஃபியூயல் டீசல். இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடி உள்ள ரெண்டு ஒரு 60% இருக்கும், பின்னாடி பார்த்தீங்கன்னா 70% இருக்கும். ஸோ வண்டிக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 3 ஓனர் இருக்காங்க. வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி, பவர் ஸ்டேரிங், 4 விண்டோவுமே பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் சீட் கவர் போட்டிருக்காங்க, டியூல் ஏர் பேக்கு, ஏபிஎஸ் பிரேக்கு, ரிவர்ஸ் கேமரா, ரிவர்ஸ் சென்சார் எல்லாமே வந்துடும். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்ட்ராய்டு செட்டு போட்டிருக்காங்க. வண்டியோட இன்டீரியர், எக்ஸ்டீரியர், என்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஃபுல் ஆப்ஷனோட இருக்க வண்டிக்கு ஓனர் தான் இதுக்கு முன்னாடி 3 ஓனர் இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து நேரில் வந்து வண்டியை செக் பண்ணி எடுத்துக்காங்க. இந்த வண்டிக்கே பார்த்தீங்கன்னா லோன் வசதி எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இன்டீரியர்லாம் பாருங்கள், ஒரிஜினல் லெதர் ஷீட் கவர், ரியர் ஏசி எல்லாமே வந்துடும். வண்டிக்கு சொல்கிற ரேட் அப்படின்னு பார்க்கும்போது 4,80,000 சொல்கிறாங்க. இது நெகோசியபிள் ப்ரைஸ் தான், ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது. இந்த வண்டிக்கு லோன் வசதி பார்த்தீங்கன்னா ஒரு 3 லட்சம் வரைக்கும் பண்ணி கொடுப்பாங்க. என்ன டவுட்னாலும் வீடியோவில் நம்பர் இருக்குது, கூப்பிடுங்க. 4,80,000 நெகோசியபிள் ப்ரைஸ். அடுத்து பார்க்க போகிற லோ பட்ஜெட் வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி சுசுக்கி வேகனார் தான் பார்க்க போகிறோம். 2007 மாடல். எஃப்சி பார்த்தீங்கன்னா அடுத்த 5 வருஷத்துக்கு லைவ் பண்ணி கொடுத்துருவாங்க. இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா அடுத்த 1 வருஷத்துக்கு லைவ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ பேப்பர்ஸ் எல்லாமே அடுத்த 5 வருஷத்துக்கு உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 3 ஓனர் இருக்காங்க. இது வரைக்கும் 1.5 லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு. TN 07 ஃபியூயல் பியூர் பெட்ரோல். மைலேஜை பொறுத்த வரைக்கும் 18 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும். ஸோ இன்சூரன்ஸ் இப்போ கரண்ட்டில் இல்லை. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடி உள்ள 2 பிராண்ட் நியூ புதுசு, பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 50% இருக்கும். ஸோ ஏசி, பவர் ஸ்டேரிங், சீட் கவர் போட்டிருக்காங்க. இந்த வண்டிக்கு பேப்பர்ஸ் எல்லாம் பக்காவாக உங்களுக்கு லைவ் பண்ணி கொடுத்துருவாங்க. வண்டியோட ரேட்டு 1,85,000 சொல்கிறாங்க. அதுவுமே நெகோசியபிள் ப்ரைஸ் தான். ஸோ என்ன டவுட்னால் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன், கூப்பிடுங்க. ஒரு சின்ன வண்டிங்க, லோக்கல் யூஸுக்கு நல்லாயிருக்கும். அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி சுசுக்கி ஸ்விஃப்ட் தான் பார்க்க போகிறோம். 2014 மாடல் VDI டீசல் வேரியண்ட்டு. 23 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 ஓனர் இருக்காங்க. இது வரைக்கும் 1,45,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN 13 ஃபியூயல் டீசல். இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் 4மே பிராண்ட் நியூ புதுசுங்க. 4 டயருமே புதுசு தான். அடுத்து ஒரு 35,000 கிலோமீட்டர் நீங்கள் ஓட்டலாம். வண்டியோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஏசி, பவர் ஸ்டேரிங், 4 விண்டோவுமே பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் சீட் கவர் போட்டிருக்காங்க. ஸோ வண்டியோட இன்டீரியர், எக்ஸ்டீரியர், என்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஒரு குவாலிட்டியான வண்டி. 5 பேர் கம்ஃபர்டபுளாக போகலாம். ஸோ ஸ்விஃப்ட் அப்படிங்கிற போது உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் செலவு கம்மியாக இருக்கும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ரீசேல் வேல்யூ அதிகமாக இருக்கும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டி மெயின்டெனன்ஸ் செலவு ரொம்ப கம்மியாக தாங்க வைக்கும். லோக்கல் யூஸ், லாங் ட்ரைவ் எல்லாத்தையுமே சூப்பரான வண்டி, குவாலிட்டியாக இருக்குது. வண்டிக்கு சொல்கிற ரேட் அப்படின்னு பார்க்கும்போது 4,25,000 சொல்கிறாங்க. இது நெகோசியபிள் ப்ரைஸ் தான், ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது. இந்த வண்டிக்கு லோன் வசதியை பார்த்தீங்கன்னா ஒரு 3 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ என்ன டவுட்னாலும் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன், கூப்பிடுங்க. இந்த வீடியோவில் சொன்ன எந்த வண்டியோட ரேட்டுமே ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது, எல்லாமே நெகோசியபிள் ப்ரைஸ் தான். ஸோ நேரில் வந்து பாருங்கள், இந்த வீடியோவில் நம்பரும் கொடுத்துருக்கேன்.